ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அல்லு அர்ஜுனோட 22வது மூவியை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இப்போ வந்து ஒரு வேறு லெவல் வீடியோ லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ என்ன மாதிரி இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் இந்த சேனல் புதுசாக தான் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அல்லு அர்ஜுனும் நம்ம அட்லியும் சேர்ந்து ஒரு படத்தை வந்து ஏற்கனவே ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தை வந்து நம்ம சன் பிக்சர்ஸ் அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து நம்ம அல்லு அர்ஜுனோட பிறந்தநாளை முன்னிட்டு இந்த படத்தோட வீடியோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அல்லு அர்ஜுனுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். ஹாப்பி பர்த்டே அல்லு அர்ஜுன் சார். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம வந்து முதலே வந்து அட்லியும் நம்ம அல்லு அர்ஜுனும் சேர்ந்தோடனே ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியல் மூவிக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உள்ளதாக நான் வந்து இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கடுத்து எனக்கு வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் ஆச்சு. ஒரு நல்ல படத்தை கொடுக்கறதுக்காக வந்து ஒரு டேரக்டரும் அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டும் எப்படி வந்து உழைக்கிறாங்கன்றத ஒரு க்ரியேட்டிவான ஒரு வேர்ல்டுக்குள்ளே அந்த வீடியோவே பார்த்த மாதிரி இருந்தது. குறிப்பாக வந்து லோலா அந்த விஎஃப்எக்ஸ் கம்பெனிக்கு வந்து அவங்க போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா டாப் லான்ச்சான அந்த ஹாலிவுட் மூவிக்கான வேலை செஞ்ச நிறையா கம்பெனிக்கு அவங்க போயிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் மூவியாக மட்டும் இல்லாமல் ஒரு வேறு லெவல் டைமென்ஷனான மூவியாக வந்து இருக்க போகுது. ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் கோட் படத்தில் வந்து அந்த விஎஃப்எக்ஸ் கம்பெனிக்காக வந்து செலவழிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த படத்துக்கு வந்து அதிக பட்ஜெட் தேவைப்பட்டனால வந்து இருக்கிறதையே வந்து கொஞ்சம் ரீசெண்டாக வந்து இருக்கிறத வச்சு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்துக்கு வந்து முதலேருந்தே அவங்க சொல்லிட்டாங்க இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பட்ஜெட் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதனால் இந்த படத்துக்கு முதலேருந்தே வந்து ஒரு பெரும் பொருட்செலவு படத்தை வந்து எடுக்க போகிறாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா இந்த படத்துக்கு வந்து பட்ஜெட்டே வந்து எப்படியும் 500லேருந்து 1000 கோடி ஆயிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கிரிப்டை படித்த எல்லா அங்கே டெக்னீஷியனும் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை நாங்கள் படித்ததே இல்லை, அந்தளவுக்கு ரொம்பவே கிரிப்பான ஒரு ஸ்கிரிப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி இருக்குது. இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. நம்ம அட்லி அவர்களை வந்து நம்ம என்ன தான் வந்து நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணியிருந்தாலும் அவர் வந்து இங்கே தமிழ் சினிமாவிலேருந்து போய் ஹிந்தி சினிமாவில் ஒரு வேறு லெவல் அங்கீகாரத்தை பதிச்சுட்டு வந்திருக்காரு. குறிப்பாக அவரோட ஜவான் வேறு லெவல் கலெக்ஷன் பண்ணுச்சு. இப்போ வந்து அவரோட அடுத்த படத்துக்கு தான் எல்லோரும் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த படத்தை வந்து ஒரு ஹாலிவுட் தரத்தில் வந்து அவர் எடுக்கணும்னு அவர் முயற்சிக்கே முதல்ல வந்து நான் பாராட்டலாம். இந்த படத்தை வந்து அவர் வந்து வேறு லெவலில் எடுக்க போகிறாருன்னு நம்ம நல்லா தெரியுது. குறிப்பாக வந்து டெக்னிக்கலில் வந்து இந்த படம் வந்து ஒரு வேறு லெவல் பேச போகுது. சன் பிக்சர்ஸ் அவர்கள் வந்து எப்பயுமே வந்து ஒரு புதிய தொடக்கத்தை வந்து அவங்க ஏற்படுத்துவாங்க. குறிப்பாக சொல்லணும்னா எந்திரன் படத்தை வந்து அப்பயே வந்து அவ்வளோ ஹை பட்ஜெட்டில் எடுத்தாங்க. அந்த மாதிரி இந்த படமும் வந்து ஒரு ஹாலிவுட் தரத்தில் ஒரு வேறு லெவல் படமாக எடுக்க போகிறாங்க. இந்த படத்தோட கேஸ்டிங்கும் வந்து நம்ம அல்லு அர்ஜுனும் நம்மளோட அட்லியும் வந்து சேர்ந்துருக்காங்க. இன்னும் யார் யாரெல்லாம் சேர போகிறான்னு தெரியல. இந்த வீடியோலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரை வந்து ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரே ஒரு பக்காவான பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருந்தது. ஒரு அனிமேஷனான ஒரு வேர்ல்டை வந்து க்ரியேட் பண்ணி அங்கே நடக்கிற ஒரு வாரம் வந்து அவர் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் இப்போ கண்டிப்பாக கிளம்பியிருக்கும். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை தான் லைக் பண்ணுங்கள். அந்த சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.